வணக்க நண்பர்களே, இப்போ பாருங்கள், நாங்கள் ஃப்ரான்ஸ்லேருந்து திரும்பி வரோம். அந்த ரோட்டையும் உங்களுக்கு நான் காட்டுகிறேன். இதை அவன் வீட்டுக்கிட்ட சிட்டிக்குள்ளே நிற்கிறோம். நாங்கள் சுவிஸுக்கு போகிறதுக்கு இப்போ நாங்கள் ரோட் எடுத்து வந்து கண்டிருக்கிறோம். அதையும் உங்களுக்கு நான் காட்டிக்கண்டு வரேன் எப்படின்னு சொல்லி பாருங்கள். இதை பாருங்கள், ஒரு ஸ்டேடியம் போல் இருக்குது. என்ன இதான்னு தெரியல, அதை உங்களுக்கு காட்டிக்கண்டு போகிறோம். ரோட்டால் போயிருக்க பாருங்க, 3 ரோட்டு, பெரிய ரோட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி நாங்கள் போய்கண்டிருக்கிறோம். அதை பாருங்கள், உங்களுக்கு காட்டிக்கண்டு போகிறேன். மியூசிக் போட்டபடியாக நான் அதை மியூசிக்கை கட் பண்ணிவிட்டு நான் வாய்ஸில் கொடுக்குறேன். பாருங்கள், நவிகேஷன், இது பழைய நவிகேஷன். அதில் நான் போட்டு காட்டி பார்க்குறோம். பாருங்க, எப்படி பச்சை பசையிலன்ட்ருக்குன்னு சொல்லி எல்லாம் அழகாக இருக்குது. மேகத்தை பார்த்தா பாருங்கள், எப்படி மழை வர்ற போல் இருக்குது. அப்படி மேகம் நல்ல இதாக இருக்குது. இப்படியே நாங்கள் பார்த்துக்கண்டு போவோம். பாருங்க, பெட்ரோ சைட்டுக்கிட்ட வந்திருக்கோம். உள்ளே போய் பார்ப்போம். சாண்ட்விச் அதுகள் இருக்குது. பெட்ரோ சைட் படித்தேன். உங்கள் மேலுக்கு தான் செய்யணும். நல்ல மியூசிக்கையும் கேட்டுக்கண்டு இப்படியே ரோட்டுகளையும் பார்த்துக்கண்டு நாங்கள் போய்கிட்டுருக்கிறோம். பாருங்க, இப்படி பச்சை பசையிலன்னு சொல்லி இருக்குது. பாருங்க, பெரிய வாகனங்கள் எல்லாம் போகுது. நாங்கள் பார்த்துக்கண்டு போகிறது உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி. இங்கே ஓட்டு ரூட் வந்து இப்படி தான் இருக்குது. அதாவது ஹைஃபே ரோட்டுன்னு சொல்லி பெரிய ரோட்டுகளில் இப்படி தான் போகும். ஃப்ரான்ஸில் வந்து 130 போகலாம் ஆகக்கூடிய வேகம். சுவிஸில் வந்து 120. ஜெர்மனில் இருக்குது. அது நீங்கள் அன்லிமிட் மட்டும் மூடலாமண்டு பெரிய ரோட்டுகளில் இருக்குது, ஹைவே ரோட்டுகளில். இங்கே இருக்கிறதுன்ற சட்டத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் போவோம். பாருங்கள், இப்படி மலை இந்த மாதிரி இதாக இருக்குன்னு கிட்ட போகிற போல இருக்குது. மலை என்றாலும் மலை தான், சூப்பராக இருக்குது. அதையும் உங்களுக்கு காட்டிக்கண்டு நாங்கள் போய்கண்டிருக்கிறோம். பாருங்க, இப்படி இருக்குன்னு சொல்லி சூப்பராக இருக்குது. நாங்கள் விடியலை தான் போய்கண்டிருக்கோம். பாருங்கள், இப்போல இஞ்சால பக்கத்தால் சூரிய வெளிச்சம் எப்படி இருக்குன்னு சொல்லி மலையில் சூரிய வெளிச்சம் படம் அப்படி புகார் மேலுக்கு கல்கள் எல்லாம் பாருங்கள் எப்படி இருக்கான்னு சொல்லி பார்த்துருங்களா. சூரியன் இப்படியே பார்த்துக்கன்னு நாங்கள் போவோம். அப்படியே அந்த கரையால் போகிறோம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி சூப்பராக இருக்குது. அப்படியே நேராக போய்கண்டிருக்கு. மலையை சுற்றி கண்டே போகுது. பாருங்கள், இப்படியே நாங்கள் பார்த்துக்கண்டு போவோம்.
பாருங்க குவைக்கில் இப்படி லைட்டுன்னு சொல்லி சூப்பராக இருக்குது. ஃப்ரான்ஸில் இவ்வளோ லைட்டுகள் கூட கிட்ட கிட்ட, சுவிஸில் வந்து குறைவு. அதையும் உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள் பச்சை பசையிலன்றிருக்கு இங்கே மேலே பக்கம். இதையும் பார்த்துக்கன்னு நாங்கள் போவோம். எப்படி இருக்குன்னு பாருங்க, அழகாக இருக்குது. உண்மையிலே பார்க்க சூப்பராக இருக்குது. இப்படியே பாருங்க தொடர் மலை இப்படியே பார்த்து கண்டு போய்கண்டிருக்கிறோம். நான் நினைக்கிறேன் இன்னும் கொஞ்சம் நேரத்தால் போர்டர் வருமாண்டு. பாருங்க பச்சை பசையிலன்றிருக்கு. குளிர்த்து வாங்கிட்டு தான், ஆனாலும் பாருங்க இப்படி இருக்கேன். இப்படியே பார்த்து கண்டு போவோம். அழகாக இருக்குது, சூப்பர். பார்த்தீங்களா கலர் இலைகள் எல்லாம் மாற்றம். என்னன்னு சொன்னால் குளிர் வர ஒரு பழுப்பு மஞ்சள் போல் வர இலைகள். அது பிறகு தான் இது சினோக்கொட்டை இலையிலெல்லாம் இல்லாமல் போயிடும். இருக்கிற இதுகள் கொஞ்சம் விழுகிறதுக்கு அந்த பழுப்பு கலராக வரும். அப்படி தான் இலைகள் விழுகிற காலம், இலை உதிர்காலம் என்று சொல்லலாம். பாருங்கள் இப்படியே பின்னால் உங்களுக்கு இதை காட்டுறேன். கார் வர்றது பின்னுக்கும் இப்படியே போய்கண்டிருக்கிறோம். சூப்பராக இருக்குது பாருங்கள். பின்னால் காட்டிக்க இப்படி இருக்குன்னு அழகாக இருக்குது. பெரிய ரோட் தான் உண்மையிலேயே. நாங்கள் குகையையும் பின்பக்கம் காட்டி கண்டு வாரேன் எப்படி இருக்குன்னு சொல்லி. இப்படியே குகைக்கால வந்துட்டு இது ஒரு பார்க்கிங். அதில் சும்மா கொஞ்சம் நின்றுட்டு இங்கே பாருங்கள் காசு போடுற இடம். இப்போ நாங்கள் டிக்கெட்டை போட்டுட்டு இனி காசை போடுவோம். எவ்வளோ காசுன்னும் அதுக்கேற்ற மாதிரி காசை போட்டுட்டு நாங்கள் வருவோம். ஏன்னு சொன்னால் இது மற்ற இதால் வந்தபடியாக முதல்ல அந்த 5 ரூபா சொச்சமோ 3 ரூபா காசு போடையில் ஒரே அடியாக இது போட்டிருக்கிறோம். 18 ரூபா சொச்சம் 20 ரூபா. பரவாயில்லை. இப்படியே நாங்கள் இனி இப்படியே போவேன். இப்படியே சுவிஸுக்கு தான் நாங்கள் போய்கண்டிருக்கோம். இப்படியே பாருங்கள் நீல போட் வந்து ஃப்ரான்ஸ் ஆனிது கைஃபே ரோட். சுவிஸுக்கு வந்து பச்சை இது காட்டுவாங்க. இப்போ பாருங்கள் நம்மளுக்கு கிட்ட வந்துட்டான். பின்புறம் காட்டிக்கொண்டு வரேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. போர்டரு கிட்ட வந்துட்டோம். இனி நாங்கள் உள்ளுக்கு சுவிஸுக்குள்ளே போக போகிறோம். அதையும் உங்களுக்கு நான் காட்டிக்கொண்டு போகிறேன். சிம்பிளாக தான் வீடியோ காட்டுறேன். நீங்கள் நினைப்பீங்க எப்படி இதான்னு சொல்லி ஃபுல்லாக காட்டிக்கொண்டு வரையில. அது இடைக்கிட உங்களுக்கு வீடியோ எடுத்து நான் இதை போட்டுக்கொண்டு வரேன். காரில் போய்க்கு பொழுதுபோக்கத்தான் இந்த வீடியோவை நான் எடுத்துள்ளேன். அதை உங்களுக்கு போடுவோம்னு சொல்லி போடுறேன். பாருங்கள் பின்னால் இப்படி எடுக்க பெரிய இதாக இருக்குது. பாருங்கள் இப்படி இருக்குன்னு சொல்லி சூப்பராக இருக்குது. ரோட்டுகளையும் பாருங்கள் பெரிய பெரிய ரோட்டுகள். இப்படியே நாங்கள் பார்த்து கண்டு போவோம். பாருங்கள் இப்போ நாங்கள் போர்டருக்கிட்ட வந்துட்டோம். இனி நாங்கள் இப்படியே பாருங்கள் பூனை இதாண்டுட்டு இப்போ பாருங்கள் போர்டை தாண்டிட்டோம். இனி சுவிஸுக்குள்ளே நாங்கள் வந்துட்டோம். பாருங்கள் பச்சை இது தெரிகிறபடியே இது சுவிஸுக்குள்ளே நாங்கள் வந்துட்டோம். ஜெனிவாக்குள்ளே நிற்கிறோம். இப்படியே இனி நாங்கள் எங்களோட வீட்டை போய்கண்டிருக்கிறோம். பாருங்கள் சுவிஸும் பரவாயில்லை, பச்சை பசையிலன்னு தான் இருக்குது.
எங்கண்ட ஓட்டர் ரூட் வந்து பச்சை. பாருங்கள், சுவிஸுக்குள்ள அண்டர் கிரவுண்ட் ஒரு லைட் தான். இப்படியே நாங்கள் வெளியில் வந்துட்டோம். லைட்டு குறைவு, நடு லைட் தான் போடுவாங்க. பாருங்கள், கரையெல்லாம் இல்லை. ஃப்ரான்ஸில் கரையெல்லாம் இருக்குது. எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். பாருங்கள், நீங்கள் இது சுவிஸ் குகையும் பார்த்துருக்குறீங்க, ஃப்ரான்ஸ் குகையும் பார்த்துருக்குறீங்க. ஆனால் சுவிஸில் லைட் குறைவு. நடுவில் ஒரு லைட், மேல் லைட் மாத்திரம் போட்டிருக்கு. அங்கே ஃப்ரான்ஸ் லைட்டுகள் வந்து கரையில் மேலுக்கெல்லாம் போட்டிருக்கு. அண்டர் கிரவுண்ட் லைட் கூடினது. இது பரவாயில்ல, ஆனால் அவைக்கு கண்ணுக்கு அதுகளுக்கு குத்தாது. நல்லா இருக்குது. எல்லாமே ஓகே தான். 2 நாட்டாலும் ஓகே. அவன் சட்டத்துக்கு ஏற்ற மாதிரி அதை போட்டிருக்கணும். ஓகே, உங்களுக்கு உண்மையிலே இந்த வீடியோ பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. சிம்பிளாக இங்கத்தையான ஓட்டர் ரூட்டையும் அங்கத்தையான ஓட்டர் ரூட்டையும் ஃப்ரான்ஸும் சுவிஸ் ஓட்டர் ரூட்டையும் காட்டியிருக்கிறேன். உங்களுக்கு வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அமர்த்துங்கள். மீண்டும் அடுத்த ஒரு காணொளியில் சந்திப்போம்.